நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து தடுக்கல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. எனக்கு ஓரமா இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. யாரோ அதை கொஞ்சம் நான் இருக்கும்போது திரும்ப திரும்ப பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்கூல் டாஸ்க்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு லைவில் கூட. அதை பற்றி எதுவும் ப்ரமோ போடாமல் இதையே போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இந்த 3வது ப்ரமோ பார்த்தீங்கன்னா காலையில் நடந்த விஷயம், அதை இப்போ ப்ரமோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி வந்துட்டு என்னால் கம்மு டிஸ்டர்ப் ஆகுறானா, நான் அவனை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இருக்கும்பொழுது அரோரா வந்துட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்குன்றாங்க. அப்படி இப்படின்ட்டு இதை பற்றியே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸை பார்க்கறதா இல்லை இதுங்களோட சக்காளி சண்டையை பார்க்கறதுனானே தெரில. அந்த பக்கம் என்னன்னா கம்மு நான் அமுச்சு விட்டுறேன்ட்டு அந்த சைடு அரோரா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதி வந்துட்டு என்னால் டிஸ்டர்ப் ஆகலாம், நானும் அமுச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் கூட பரவாயில்ல. கமருதீன் என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னே தெரில. அந்த பக்கமும் க்ளோஸ் ஆகணும்னு பார்க்குறாரு, இந்த பக்கமும் வந்துட்டு பார்வதியை தடவிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா சுற்றி சுற்றி இந்த கேவலமான காதல் கதையை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 3வது ப்ரமோவும் அதுதான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு